Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வீட்லயே எப்படி நம்ம ஹேருக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பார்லர்ல எல்லாம் போய் பண்றீங்க அப்படின்னா இதுல கெமிக்கல் ப்ராடக்ட் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஹேரை டேமேஜ் பண்ணி விட்டுரும். ப்ளஸ் உங்க ஹேர்ல பொடுகு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் நிறையவே கிரியேட் பண்ணி விட்டுரும். இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா கூட இதோட காஸ்ட்டும் கூட ரொம்பவே ஹையா தான் இருக்கும். அதனால பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேர் நல்லா சில்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே கூட நம்ம தாராளமாக பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்களும் வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு பொருட்கள் தான் தேவை. நான் ஆல்ரெடி அந்த இதை வச்சு நான் என்னோட ஹேரில் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா ஷைனாக இருக்குது. என்னோடய ஹேரு நல்லா ஷைனாகவும் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. என்னோடய கையில் நான் தொடும்போது என்னோடய ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த பச்சரிசி இருந்தனால பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் உங்கள் ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பூனை கம்மி பண்ணிக்கிறலாம். அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் டஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணலையா, அதுக்காக நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குட்டி செம்பில் ஒரு 3/4 செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இதை நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இதை நேராக அடுப்பில் கொண்டுட்டு போய் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா பாயில் ஆகிருச்சு. இதை நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கிற போகிறேன். நல்லா இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் ஆட் பண்ணுறனால உங்கள் ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கும் சரி, ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கும் சரி இந்த ரைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரைஸ் இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட்டாக இருக்குது, இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. அது என்னது அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கோங்க. இதுதான் அது. இதுவுமே கூட உங்கள் ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்கும் சரி, ப்ளஸ் உங்கள் ஹேரை ஷைன் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் சொல்லணும். இதுலேயும் ஒரு 3/4 செம்பு அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இதையும் நீங்கள் அடுப்பில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாயில் பண்ணி எடுக்கும்போது அது ஒரு ஜெல் டைப்புக்கு மாறும். அந்த டைம் வர தண்ணிக்கும் நல்லா நீங்கள் பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை இறக்கி வச்சுருங்க. இன்னும் இது இப்போ தான் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஜெல் டைப்புக்கு மாறல. ஜெல் டைப்புக்கு மாறின உடனே இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு ஸ்கின்னுக்கும் சரி, ஹேருக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த ஃப்ளாக்ஸ் சீடை வச்சு நான் ஹேருக்கும் சரி, ஸ்கின்னுக்கும் சரி வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு ஜெல் டைப்புக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இதை அடுப்பில் இருந்து எடுத்துட்டேன். இதோட ஜெல்லை மட்டும் நான் தனியாக செப்ரேட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜார் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஏதாவது அரைச்சிருக்கீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரைஸ், அது ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இதை ரெண்டையுமே மொத்தமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரைஸை மட்டும் தண்ணியாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜெல்லை அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை என்னோடய ஹேரில் இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை எவ்வளோ நேரம் உங்கள் ஹேரில் வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ரெமடிஸ்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. சிம்பிளான பொருள் தான், 2 பொருட்கள் தான் தேவை. இதை நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரில் நல்ல ஒரு சாஃப்டாகவும் ஷைனாகவும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்கள் ஹேரில் அந்த ஷைன் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள்
ஃப்ரிஸி ஹேர் உள்ளவங்களாம் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். See you next video. Take care and bye bye.